தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப சுவையான ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் டிஷ்ஷ எப்படி குயிக்கா செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஆமாங்க, பன்னீர் புர்ஜியை தான் எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 200 கிராம் பன்னீரை எடுத்து அதுல முக்காவாசிய துருவிக்கோங்க. மீதிய சின்ன சின்ன துண்டா வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1/2 கப் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், தனியா தூள், சீரகத்தூள், உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ 1 கப் தக்காளியை சேருங்க, அதையும் நல்லா வதக்கிடுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பேஸ்ட இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு 4 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறமா 1/2 கப் தண்ணி ஊத்தி கலந்துடுங்க. இப்போ பன்னீர் எல்லாத்தையும் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அரை டீஸ்பூன் கரம் மசாலாவும், 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1/4 கப்பு கொத்தமல்லிய கடைசியா போட்டு 30 செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தேவைப்பட்டா கடைசியா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிரீம் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான பன்னீர் புர்ஜி தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.